போன பாட்டோட முடிவில் தட்சன் சாமி கும்பிட்டுட்டே பழைய நினைவுகளை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. தான் சக்தியற்றவனாக இருக்கும்போது தன்னோட அப்பாவை துண்டித்த சிவன் மேலே பகையை வளர்த்துட்ருக்கிறாரு. இந்த மகாசபை கூட்டத்தில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கணும் அப்படின்னு என்ன ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி என்ன பிளான் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் கைலாய மலையை காட்டுறாங்க. அங்கே நம்ம நந்தி ஆண்டவா ஆண்டவா அப்படின்னு கத்திக்கிட்டேவும் பதறிக்கிட்டே சிவனை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாரு. அங்கே இருந்த நந்தியை வம்பிழுத்த 2 சிவகணங்களும் என்னாச்சு நந்திக்கு இப்படி அலறிக்கிட்டே சிவனை பார்க்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம சிவனும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு. பதறி அடிச்சுட்டு வந்த நம்ம நந்தியோ சிவனோட காலில் விழுந்து, இறைவா தியானத்தில் இருந்து முழிச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். சிவனை தியானத்தில் இருந்து எழுப்புறாரு. சிவனும் தியானத்தில் இருந்து முழிச்சுக்கிட்டதும் நந்தியை பார்த்து, சொல்லு நந்தி என்னாச்சு அப்படின்னு கேட்க, இவ்வளவு நேரம் கதறிட்டு இருந்த நந்தியோ அமைதியாக இருக்கிறாரு. நம்ம நந்தியோ அந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னு தெரியாமல் சிவனும் சொல் நந்தி என்னாச்சு அப்படின்னு மறுபடியும் விசாரிக்க நந்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்ததுன்னா, தட்சமாபுரியில் தட்சனால் நாடு கடத்தப்பட்ட சிற்பிகளை ததீசி முனிவர் நம்ம கைலாயத்தில் இருக்கிற சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த சிற்பிகளோட நிலைமையை பார்க்குறதுக்கே சரியாக சாப்பிடாம வயசானவங்க குழந்தைகள்னு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, பாவமாக இருக்குது அப்படின்னு நந்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போதே அழுதுடுறாரு. இதை கேட்ட நம்ம சிவனும் கொஞ்சம் அதிர்ச்சியை அடைஞ்சிடுறாரு. நம்ம இடத்துக்கு தஞ்சமடைய வந்தவங்களை நாம தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடு, நானே அவங்க எல்லாரையும் வரவேற்க வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் கைலாயத்தில் இருக்கிற சுடுகாட்டில் வந்திருக்கிற சிற்பிகளை காமிக்கிறாங்க. நிறைய அகோரிகள் இருப்பாங்க. கைலாய மலையில் பெண்கள் 4 பக்கமும் சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு இருக்கு. இங்கேயே நம்ம தங்க போகிறோம். சிற்பிகளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது கவலை வேண்டாம் அப்படின்னு சிவனங்க சிற்பிகளை வரவேற்க வந்துடுறாரு. சிவனை பார்த்த சிற்பிகள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு ஒரு கும்பிட போடுறாங்க. அப்படியே மணலில் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறாங்க. அப்போ நம்ம நந்தியை விட்டு சிற்பிகளை எந்திரிக்க சொல்கிறாரு. சிற்பிகள் எல்லாரும் அப்படியே சிவனை சூழ்ந்து நின்றுக்கிறாங்க. சிவன் இப்போ சிற்பிகள்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கேயே நீங்கள் எல்லோரும் தங்கிக்கோங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்போம், நீங்கள் சாப்பிடும்போது நானும் உங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சிற்பிகள் சந்தோஷப்படுறாங்க. எத்தனையோ ஆண்டு காலம் தவம் புரிஞ்சு சிவனை பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட சிவன் எங்களுக்கு கூட உட்காந்து சாதாரணமாக சாப்பிடுவேன்றாரே, இதுவே எங்களுடைய பாக்கியம். கூட்டத்தில் இருந்த பெரியவர் மறுபடியும் சந்தோஷத்தில் சிவனோட காலில் விழுந்து கும்பிடுறாரு. இந்த பக்கம் அரண்மனையில் காமிக்கிறாங்க. நம்ம சதி மகாசபை கூட்டத்தில் கலந்துக்க வர்றவங்களுக்கு வரவேற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மகாசபை கூட்டத்தில் கலந்துக்க இந்திரன் பயணப்பட்டு இந்திரலோகத்திலிருந்து வந்திருக்கிறாரு. அவரை நம்ம சதிதேவி ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி வரவேற்கிறாங்க. இந்த வரவேற்பில் திருப்தி அடைஞ்ச இந்திரதேவன் சதிகிட்ட வேணுமா ஒரு வரம் கீழ் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சதிதேவியோ, எனக்கு வேறு என்ன வேண்டும், உலகத்தை வளமாக வச்சுக்கிறது தான் உங்கள் பொறுப்பு, அதை சிறப்பாக செய்யுங்கள், உலக மக்கள் வளமாக சிறப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு பொதுநலமாக ஒரு வரத்தை கேட்குறாரு இந்திரதேவன்ட்ட. அதுக்கு நம்ம இந்திரதேவனும் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆகாய மார்க்கமாக மான்றதத்தில் ரேவதியும் ரோகிணியும் கூட்டிகிட்டு சந்திரன் இங்கே வந்துடுறாரு. முதல்ல சந்திரனும் ரோகிணியும் வந்துடுறாங்க. இப்போ பார்த்ததும் சகோதரிகள் எல்லாருமே குதூகலமாயிடுறாங்க. 1000 தான் இருந்தாலும் ரோகிணி இவங்க கூட பிறந்தவங்க இல்லையா, வந்ததும் வரவேற்கிறாங்க. அப்புறம் ரேவதி அக்கா எங்கே அப்படின்னு விசாரிக்க இவங்க அமைதியாக இருக்க, ரேவதி தனியாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சந்திரன் தான் ரேவதிக்கு புருஷன்னாலும் என்னாச்சு தெரியல, வாங்க பார்க்கலாம். ரேவதி வந்ததும் கட்டி பிடிச்சி வரவேற்றுட்டு, நீயும் சேர்ந்து நின்று ஆராத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல ரேவதி அமைதியாக தயக்கத்தோடு நிற்கிறாங்க. இருந்தாலும் இவங்க எல்லாரும் வற்புறுத்தி சேர்ந்து நிற்க வைக்கிறாங்க. சந்திரன் ரேவதி ரோகிணி சேர்ந்து நிற்க சதிதேவி 3 பேர்த்துக்கும் பொட்டு வச்சு ஆராத்தி எடுத்து மலர்கள் தூவி வரவேற்கிறாங்க. வரவேற்பு முடிஞ்சதும் சந்திரனும் ரோகிணியும் வேகமாக உள்ளே போக சகோதரிகள் தடுத்து நிறுத்தி, நீ எங்கே ரோகிணி போகிற, மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு சந்திரனுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லி எங்கள் கூட இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி சந்திரன்ட்ட எவ்வளவு நேரம் ஆகும், ரொம்ப நேரம் கூட்டம் நடக்குமோ அப்படின்னு என்னமோ பசப்போட்டு ஓட்டின மாதிரி சந்திரனை விட்டு பிரிகிறதுக்கு யோசிக்கிறாங்க. சகோதரிகளோ ரோகிணியை கொஞ்ச நேரம் புருஷனை விட்டு பிரியாமல் இருக்க முடியாதா அப்படின்னு கலாய்க்கிறாங்க.
அதே போல் சந்திரனும் ரோகிணியை என் கூட கூட்டிகிட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. சகோதரிகளோ, உங்கள் மனைவியை கொஞ்ச நேரம் தான் விட்டுட்டு போங்க, நாங்கள் உங்கள் மனைவியை பிச்சு தின்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சந்திரனை தனியாக உள்ளே அனுப்புகிறாங்க. இதெல்லாம் ரேவதியோ அமைதியாக பார்த்துக்கிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆனால் நம்ம சதியோ இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ரேவதிகிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது, சோகமாக இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரேவதிகிட்ட போய் நின்றுக்கிட்டு, நீங்கள் எல்லோரும் முன்னாடி போங்க, நான் ரேவதி அக்காவை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. மற்றவங்கள முன்னாடி அனுப்பிட்டு சதியும் ரேவதியும் தனியாக பிரிஞ்சு பின்னாடி வர்றாங்க. இந்த பக்கம் கைலாய மலையில் வந்திருக்கிற சிற்பிகளை உட்கார வச்சு விருந்து நடக்குது. அதில் அந்த 2 சிவகணங்கள் தான் சிற்பிகளுக்கு பரிமாறுறாங்க. நம்ம சிவனும் கூட இருந்து சாப்பிட்றாரு. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சதும் விருந்து நல்லபடியாக முடிஞ்சது. நம்ம சிவன் பேச ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இதே கைலாய மலையில் நீங்கள் சிற்பம் செதுக்கிறதுக்கு ஏதுவா நிறைய பாறைகள் கற்கள் இருக்குது. தங்குவதற்கு சமதளமான இடமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பசியாறுவதற்கு சுற்றி காடுகள் இருக்குது. குடிக்க நன்னீரும் இருக்குது. அங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம். சிற்பக்கலையை விடாமல் தொடர்ச்சியாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சிற்பிகள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இதில் பெரிய சிற்பி ஒருத்தர் சிவன்கிட்ட, நாங்கள் தட்சிணாபுரின்ற நாட்டை விட்டு வெளியேறி வர்ற வழியில் தட்சனோட பொண்ணு சதியை பார்த்தோம். எங்களுக்கு எப்படி தட்சன் தண்டனையை கொடுத்தாரோ அதே மாதிரி தன் பொண்ணு சதிக்கும் தண்டனை கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தண்டனையில் இருந்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. நாங்கள் சந்தோஷத்தில் இருக்கிறோம். உங்களை தஞ்சமடைஞ்சோம். அதே மாதிரி சதிக்கும் ஏதாவது உபயம் தரணும் இல்லையா அப்படின்னு நல்ல பாயிண்ட்டாக பேசுகிறாரு. ஒருவேளை அப்பாவோட தண்டனையை தாங்க முடியாத சதியும் உங்களை மாதிரியே இந்த கைலாய மலையில் தஞ்சமடைஞ்சிருந்தா நீங்கள் எங்களை வரவேற்ற மாதிரி ஏற்றுக்கிட்ட மாதிரி சதியையும் ஏற்றுக்கிட்டு அரவணைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்த சிவனோட முகத்தில் அந்த புன்னகை மாறுது. மறுபடியும் அரண்மனையை காமிக்கிறாங்க. தனியாக பிரிஞ்ச ரேவதியும் சதியும் இப்போ தனியாக ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம சதி கேட்குறாங்க ரேவதிகிட்ட, வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேங்க்கா, நீங்கள் சோகமாகவே இருக்கிறீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஒரு நாள் கூட என்னை பார்க்காம இருக்க மாட்டார், எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுவார். சந்திரனை கல்யாணம் பண்ணுனது என் பாக்கியம் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஆனால் சதிதேவி உன் வாய் தான்க்கா நீ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுது, ஆனால் உன் முகம் கவலையாக தான் இருக்குது, எதையோ பறிகொடுத்த மாதிரி தான் இருக்கிற, சந்தோஷமே இல்லாமல் தான் இருக்கிற. இல்லை இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. புகுந்த வீட்டில் இருந்து பிறந்த வீட்டுக்கு வந்தது, பிறந்த வீடு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு, அதனால தான் நான் அமைதியாக இருக்கிறேன்னு ஒழிய மற்றபடி புகுந்த வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட அக்காவே 2ஆம் தரமாக வர்றன்னு ரோகிணி அக்காவுக்கும் பிரச்சனை இல்லை, உனக்கும் பிரச்சனை இல்லை. அக்கா தங்கச்சிங்கன்னா இப்படி தான் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் தெரியுமா, எல்லாத்துக்கும் எவ்வளோ திருப்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரேவதி ஓன்னு கண்ணீர் பொங்க பொங்க அழுறாங்க. ஏன்க்கா என்னாச்சு, நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனா இப்படி அழுகுறீங்க அப்படின்னு சதி மறுபடியும் கேட்க, அப்புறம் தான் ரேவதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திரன் முதல் தாரமாக கட்டிக்கிட்டது ரோகிணி அக்காவை, அதுக்கப்புறம் 2ஆம் தாரமாக கட்டிக்கிட்டது தங்கச்சி ரேவதியை. ஆனால் சந்திரனுக்கு முழுக்க முழுக்க அக்கா ரோகிணி மேலே தான் ஆர்வமாக இருக்கிறாரு. ரோகிணி கூட தான் இருக்கிறாரு, கொஞ்சுறாரு, நின்னா நடந்தா படுத்தா ரோகிணி 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 தான். ரேவதியை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. இதையெல்லாம் பார்க்குற ரேவதி மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டே அமைதியாக ஒதுங்கி போயிடுவாங்களாம். இப்போ தான் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. தான் பொண்ணு படுற கஷ்டத்தை அவங்களும் கேட்டுடுறாங்க. ரேவதியோ அம்மாவை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுறாங்க. சரி, இவ்வளவு கஷ்டப்படுற, உன் அக்கா எதுவும் பண்ண மாட்டாளா அப்படின்னு ரேவதி அம்மாட்ட கேட்க, ரோகிணி அக்கா ஒரு அப்பாவி, நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு அக்காவுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் மனசுக்குள்ளேயே தினமும் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்ல, நம்ம அம்மாவோ ஒன்றும் பயப்படாத, நானே என் மருமகன் சந்திரன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ரோகிணி மாதிரியே ரேவதியையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்கிட்ட அப்படி என்ன குறைச்சல், அழகில்லையா, அறிவில்லையா, பின்ன என்ன தான் இல்லை, எப்போ பார்த்தாலும் அக்கா கூடவே தான் இருக்கிறாரு, என்னை கண்டு கூட மாட்டேங்கிறாரு, அப்படி என்ன என்கிட்ட குறை இருக்குன்னு சொன்னால் தானே அதை நிவர்த்தி செய்ய முடியும், திருத்திக்க முடியும், என் கூட கொஞ்சம் நேரமாவது செலவழிச்சா தானே தெரியும், இதை நான் யார்கிட்ட போய் சொல்கிறது. அதுக்கு நம்ம சதி சொல்கிறாங்க, அக்கா இப்போ உனக்கு என்ன, சந்திரன் உன் கூட நேரம் செலவழிக்கணும் அவ்வளவுதானே, வசந்த கால விழா வருது, உனக்கு நிறைய நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் ரோகிணியை கூட்டிகிட்டு வந்தவங்க ஒன்றா உட்காந்து தாயம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாட்டுக்கு நடுவில் அப்பப்போ மகாசபை முடிஞ்சதா, ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதா, சந்திரன் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மற்ற சகோதரிகள்
ரோகிணியை புருஷனை விட்டு தனியாக இருக்க முடியாதா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. என்னை கலாய்ச்சது போதும், ஆலோசனை கூட்டம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. மற்ற சகோதரிகள் வந்து சொல்கிறாங்க, ஆலோசனை கூட்டம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது, எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. சில சமயங்களில் சில நொடிகள்லேயே முடிஞ்சிடும், சில சமயங்கள் சில நாட்கள் கூட தொடரும். சரி, ஆலோசனை கூட்டம் முடியும் போது முடியட்டும், நீ இப்போ இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு விளையாட்டில் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அக்காவுக்கு எல்லாருமேவும். சரி வாங்க, இந்த சைடு நடக்கிற ஆலோசனை கூட்டத்துக்கு போய் பார்க்கலாம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தட்சன் இப்போ பேசுகிறாரு. உலக நிர்வாகம் எல்லாம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கானோ, மக்கள் எல்லாம் பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்கன்னோ தெரிஞ்சுக்கிறதா இந்த ஆலோசனை கூட்டம். இதை பற்றி முதல்ல ஆலோசிக்கலாம், எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கூட்டத்தை வந்து ஆரம்பித்து வைக்கிறாரு. இப்போ இந்திரன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்திரன் வந்து சொல்கிறாரு, இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பிரம்மாண்டமான யுத்தம் தொடங்கிருச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அசுரகுருவான சுக்கிராச்சாரியார் கடுந்தவத்தில் இருக்கிறாரு. யாரை நோக்கி கடுந்தவத்தில் இருக்கிறாருன்னா, சிவனை நோக்கி அவர் இருக்கிற கடுந்தவத்தில் சிவன் குளிர்ந்து காட்சி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கேட்குற வரத்தையும் கொடுப்பாரு. எதுக்காக அந்த சுக்கிராச்சாரியார் இவ்வளோ பெரிய கடுந்தவத்தை மேற்கொள்கிறாருன்னா, என்னோட சஞ்சீவினிக்கு தவம் செய்கிறாரு. அப்படி சுக்கிராச்சாரியாரோட தவத்துக்கு பலனாக சிவன் சஞ்சீவினியை கொடுத்துட்டாருன்னா மூவுலகத்தையும் அசுரர்கள் ஆட்டி படைப்பாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஆபத்தாகவும் இருக்கும். அசுரர்கள் எப்போவுமே அந்த சிவனையே கும்பிடுறாங்க. அந்த சிவனும் அசுரர்களுக்கு சாதகமாகவே வரங்களை கொடுக்குறாரு. அந்த சிவன் அசுரர்களுக்கு தான் பக்கபலமாக இருக்கிறாரு. இந்திரன் நம்ம சிவன் மேலே பழி போட்டு இந்த சபையில் பேசுகிறாரு. சபையில் இருந்த சப்தரிசிகளில் ஒருத்தரான அந்த நல்ல ரிஷி வந்து ஆவேசப்பட்டு, என்ன சிவன் அசுரர்கள் பக்கம் மட்டும் ஒருதலையாக நிற்கிறாரா? அசுரர்களுக்கு மட்டும்தான் பக்கபலமாக இருக்கிறாரா? இல்லை, யார் ஒருவர் முழு பக்தியோடு தன்னை நோக்கி தவம் மேற்கொள்கிறார்களோ, அவர் யாராக இருந்தாலும், மனிதனோ மிருகமோ தேவனோ அசுரனோ இருந்தாலும், அர்ப்பணிப்பான பக்திக்கு அவங்க வேண்டின வரத்தை கொடுக்குறவர் தான் சிவன். அவர் போய் ஒருதலையாக அசுரர்கள் பக்கம் மட்டும் சாதகமாக வரங்கள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறது நியாயமானது கிடையாது. வேணும்னா நீ அவரை நோக்கி தவம் இருந்து வரங்களை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அந்த நல்ல ரிஷி. அந்த ரிஷி பேர் வந்து காசிப ரிஷி. இந்திரனை பார்த்து நல்ல கேள்வி கேட்குறாரு. இந்திரனும் காசிப ரிஷியை பார்த்து, நீங்கள் சொல்கிறது சரிதான், அவர் பாரபட்சமே இல்லாதவர் தான், எல்லாரையும் சமமாக பார்க்குறவர், அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அவர் பாரபட்சம் பார்க்காம அசுரர்களுக்கு வரங்கள் வாரி கொடுக்கறதால தான் அசுரர்கள் நம்ம கூட போர் தொடுக்கிறாங்க. அவர் நம்ம பக்கம் கொஞ்சம் பாரபட்சம் பார்த்து நடந்துக்கிட்டா அது என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட தட்சணம், போதும் நிறுத்துங்க, இந்த மகாசபையில் எல்லாரோட கருத்தையும் சொல்ல வாய்ப்பு இருக்குது, எல்லாரோட ஆலோசனையும் நான் கேட்பேன். இருந்தாலும் இந்திரன் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லாம் ஒதுக்கி வச்சு தான் இந்த மகாசபையில் பங்கு எடுத்துக்கணும். இங்கே அசுரகுல குருவான சுக்கிராச்சாரியரோட பேச்சும் அடிபட்டது. அவரும் இந்த மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டால் தான் நல்லா இருக்கும். அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்க போகிறேன் இந்த மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு. அப்போ தான் ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வுக்கு வர முடியும். அதே மாதிரி இந்த மகாசபை கூட்டத்தில் ஒரு சிறப்பு விருந்தினர் கலந்துக்க போகிறாரு. சிறப்பு அழைப்பு விடுக்க போகிறேன், அவர் இங்கே கண்டிப்பாக வரணும். அப்போ தான் ஒரு தீர்வுக்கு வர முடியும். ஏன்னா அவரோட பேச்சும் இந்த சபையில் அடிபட்டது. அந்த சிறப்பு விருந்தினர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, சாட்சாத் அந்த சிவன் தான். அந்த சிவனுக்கு தான் இந்த மகாசபை கூட்டத்தில் கலந்துக்க அழைப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு தட்சன் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இதை கேட்ட மகாசபை கூட்டத்தில் இருந்த எல்லாரும் ஒரே அதிர்ச்சியாக அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தட்சனும் தன்னோட திட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுதுன்னு, எதுக்கு மகாசபை கூட்டத்தில் சிவனை கூப்பிடணும், என்ன திட்டம் வச்சுருக்காருன்னு நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. என்ன பிளான் பண்ண போகிறாரோ வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ்.